வேர்ல்டுல 100 கோடி போன்ஸ் சேல் பண்ண ஒரு கம்பெனி, தன்னோட பீக் டைம்ல 50% ஆஃப் மொபைல் செல்லிங் ஷேர்ஸை தன்னோட கைக்குள்ள வச்சிருந்த ஒரு கம்பெனி, கிட்டத்தட்ட ஒரே வருஷத்துல மட்டும் $20 பில்லியன் ப்ராஃபிட் பார்த்த கம்பெனி, மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆக முடியாம வெறும் $7 பில்லியன் இன்னொரு கம்பெனிக்கு தன்னோட கம்பெனியை வித்தாங்க. அவங்க ஏன் அந்த கம்பெனியை வித்தாங்க, எதனால அந்த நிலைமைக்கு வந்தாங்கன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி நோக்கியா ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு டெலிகாம் கம்யூனிகேஷன் கம்பெனி கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் 1865ல ஸ்டார்ட் பண்ணது ஒரு பேப்பர் மில் கம்பெனி. பேப்பர் ப்ரொடக்ஷன் தான் அவங்களோட மெயின் பிசினஸாவே இருந்துச்சு. லேட் 80s இருந்து ஏர்லி 19th செஞ்சுரியில உலகமே எலக்ட்ரிசிட்டி, டெலிகாம், கம்யூனிகேஷன்ல எல்லாம் பூம் ஆயிட்டு இருந்தாங்க. அந்த காரணத்தினால அந்த ஃபீல்டு மேல இவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பேண்ட் ஆகலாம்னு சொல்லி அந்த ஃபீல்டுக்குள்ள வந்தாங்க. வந்தோடனே பெல் டெலிஃபோன், டெலிவிஷன் ப்ரொடக்ஷன், டிரான்சிஸ்டர் மேனுஃபேக்சரிங், சோலார் பேட்டரிஸ் மேனுஃபேக்சரிங்னு சொல்லி நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கையில 1987ல நோக்கியா கம்பெனி தன்னோட ஃபர்ஸ்ட் மொபைல் போனான மொபிரா சிட்டிமேன் 900 அப்படிங்கிற மாடலை ரிலீஸ் பண்றாங்க. ஆனா அது இந்தியால ரிலீஸ் பண்றாங்களான்னு கேட்டா இல்ல. இந்தியாக்குள்ள 1994ல தான் வராங்க. வந்து 1995ல நோக்கியா 2110ங்கிற மொபைல் போனை லான்ச் பண்றாங்க. இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் GSM மொபைல் போன் வித் ஃபியூச்சர்டு நோக்கியா ரிங்டோனோட வந்துச்சு. நோக்கியாவோட அந்த ரிங்டோன் எவ்வளவு ஃபேமஸ்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம யாருமே அதை கேட்காம இருந்திருக்கவே மாட்டோம். உங்கள எத்தனை பேருக்கு அந்த நோக்கியாவோட ரிங்டோன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்படிப்பட்ட நோக்கியா கம்பெனி வேர்ல்டுல 130 கண்ட்ரில இவங்களோட மொபைல் போன் லான்ச் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. 1998ல பெஸ்ட் செல்லிங் மொபைல் போன் பிராண்டா இருந்துச்சு நோக்கியா. அந்த ஒரே வருஷத்துல மட்டும் அவங்க $20 பில்லியன் ப்ராஃபிட் பார்த்தாங்க. 1996ல இருந்து 2001 அந்த பீரியட்ல மட்டும் $6 பில்லியன் இருந்த கம்பெனியோட நெட்வொர்க் $31 பில்லியன் இன்க்ரீஸ் ஆச்சு. 2000வது வருஷத்துல நோக்கியாவோட கார்பரேஷன்ல 50,000க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணாங்க. இவங்க அதே வருஷத்துல பின்லாண்ட்ல, அதாவது நோக்கியாவோட ஹோம்ல 4% ஆஃப் ஜிடிபியை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த நாட்டுல நடந்த எக்ஸ்போர்ட்ல 21% ஆஃப் எக்ஸ்போர்ட் மட்டும் நோக்கியா கம்பெனில இருந்து வந்துச்சு. இப்படி இருக்கையில 2002ல ரிலீஸ் ஆன நோக்கியாவோட 6100 மொபைல் போன் ப்ரீ இன்ஸ்டால்டு ஸ்னேக் கேமோட விட்டாங்க. அது மூலமா பெரிய அளவிலான மார்க்கெட்டையே அவங்க பிடிச்சாங்க. அடுத்ததா 2003ல நோக்கியாவோட 1100ங்கிற மாடலை விட்டாங்க. இந்த மாடல் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு மாடலை மட்டுமே அவங்க வேர்ல்டு மொத்தமா 250 மில்லியன் போன்ஸ் சேல் பண்ணிருக்காங்க. அந்த காரணத்துக்காக வேர்ல்ட்லயே பெஸ்ட் செல்லிங் மொபைல் போனாவும் பெஸ்ட் செல்லிங் எலக்ட்ரானிக் டிவைஸ்ங்கிற நேமையும் இந்த மொபைல் போன் வாங்குச்சு. அதுக்கப்புறமா லேட்டர்ல 2009ல இந்த மொபைல் போன் மாடலையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாம் பல பெரிய பேரை வாங்கின நோக்கியா கம்பெனி டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்றதுக்காக மைக்ரோசாஃப்ட் கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி 2011ல ஜாயின் பண்ணாங்க. ஸ்மார்ட் போனுக்கான ஓஎஸ்க்காக தான் அவங்க மெயினா மைக்ரோசாஃப்ட் கூட ஜாயின் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா அந்த கொலாபரேஷன் அவங்க நினைச்ச அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போகல. அப்படி இருக்கல 2013ல வெறும் $7 பில்லியன் 24,000 எம்ப்ளாயிஸோட சேர்த்து நோக்கியாவோட மொபைல் போன் டிவிஷனை மொத்தமா வாங்கிட்டாங்க மைக்ரோசாஃப்ட். அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி 1998ல ஒரே வருஷத்துல மட்டும் $20 பில்லியன் ப்ராஃபிட் பார்த்த கம்பெனி அடுத்த 15 வருஷத்துல அவங்களோட மொத்த மொபைல் போன் டிவிஷனையே வெறும் $7 பில்லியன் வித்திருக்காங்க. என்னதான் அவங்க புதுசா இன்வென்ஷன்ஸ் கொண்டு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணாலும் அன்னைக்கு மார்க்கெட்ல மத்த மொபைல் கம்பெனிஸ் போன ஸ்பீடுக்கு இவங்களால போக முடியல. அதனாலேயே மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆக முடியாம டிக்ளைன் ஆனாங்க. ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நோக்கியாவோட CEO சொல்லல, நாங்க எந்த தப்புமே பெருசா பண்ணல, ஆனாலும் நாங்க இப்ப தோத்துட்டோம். வேர்ல்டோட ஃபாஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி எங்களால சேஞ்ச் ஆக முடியல. ஒரு பெரிய கம்பெனியா உருவெடுத்து நிக்கிற ஒரு சான்ஸை நாங்க விட்டுட்டோம்னு சொல்லி ரொம்பவே உருக்கமா சொன்னாரு. இதே மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளோட தமிழ் சினிமா ஆக்டர் கமலஹாசனும் சொல்லியிருக்காரு. எந்த ஒரு ஃபீல்டுலயுமே நம்ம அப்டேட் ஆகாம விட்டோம் அப்படின்னா நம்ம விட்ட இடத்துலயே நம்ம நின்னுக்குவோம், நம்மள அங்க விட்டுட்டு மிச்சவங்க எல்லாம் மூவ் ஆகி போயிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நோக்கியாவோட ஃபெயிலியர்ஸ்க்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன் இருக்கு. அதுல சிலது என்னன்னா, நோக்கியாக்கு ரொம்பவே டஃப் காம்படிஷன் இருந்துச்சு ஐபோன், சாம்சங் மாதிரியான கம்பெனிஸ் கிட்ட இருந்து. ரெண்டாவது, எதனால இவங்க லேட் 90s அண்ட் early 2000ல அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் அவங்க யூத்தோட மார்க்கெட் அந்த அளவுக்கு பிடிச்சி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கம்பெனிக்குள்ளேயே ஒரு பெரிய ஒற்றுமை இல்லாம இருந்துச்சு. அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்த டைம்ல பிடிச்சி வச்சிருந்த யூத் மார்க்கெட்டை கண்டினியூவா கொண்டு போகாம விட்டுட்டாங்க. இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மள இப்ப எத்தனையோ பேர் ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்போம், இல்ல ஏதோ ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருப்போம். அந்த ஃபீல்டுல நம்ம எந்த அளவுக்கு அப்டேட்டா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அப்டேட்டா இருந்துக்கணும். சப்போஸ் அப்படி இருக்காம நம்மளுக்கு மேல கிரியேட்டிவா இந்த விஷயத்தை யாரு பண்ணிட்டு போறாங்கிறது ஒரு தைரியத்தில் இருந்தோம் அப்படின்னா நம்மளும் நாளைக்கு நோக்கியா மாதிரியே கஷ்டப்பட வேண்டிய நிலைமைக்கு வரலாம். சக்சஸ் அப்படிங்கிறது ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு ஜேர்னிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.